ஓம் சாந்தி 9/11/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 30/11/2007. சத்தியம் மற்றும் தூய்மையின் சக்தியை சொரூபத்தில் கொண்டு வந்து பாலகன் மற்றும் எஜமானன் என்பதில் சமநிலை வையுங்கள். இன்று சத்தியமான தந்தை, உண்மையான ஆசிரியர் சத்குரு தனது நாலாபுறமும் உள்ள உண்மையான மற்றும் சக்தி சொரூபமான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் உண்மையின் சக்தி மிகவும் உன்னதமானது. இந்த உண்மையின் சக்தியின் ஆதாரம் முழுமையான தூய்மை. மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, கனவிலும் கூட தூய்மையின்மை என்பது பெயரளவிலும் இல்லாத நிலை. அத்தகைய தூய்மையின்மை என்பது பெயரளவிலும் இல்லாத நிலை. அத்தகைய தூய்மை தன்மையின் வெளிப்பாடு என்னவாக இருக்கும்? தூய்மையான ஆத்மாவின் முகத்திலும் செயல்பாடுகளிலும் தெய்வீக தன்மை வெளிப்படையாக தென்படும். அவர்களின் கண்களில் ஆன்மீக பொலிவு, முகத்தில் எப்பொழுதும் மலர்ந்த முகம், செயல்களில் ஒவ்வொரு அடியிலும் தந்தைக்கு சமமாக கர்மயோகி. அத்தகைய சத்தியவாதியாக சத்தியமான தந்தை மூலமாக இந்த சமயத்தில் நீங்கள் அனைவரும் மாறுகின்றீர்கள். உலகத்திலும் அநேக தந்தையை உண்மையானவர் என சொல்வார்கள், உண்மையையே பேசுவார்கள். ஆனால் முழுமையான தூய்மை, சத்தியத்தின் சக்தி, அந்த நிலையை நீங்கள் அனைவரும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சங்கம யுகத்தின் உயர்ந்த பிராப்தி உண்மையின் சக்தி மற்றும் தூய்மையின் சக்தி. இதன் பலனாக சத்தியுகத்தில் நீங்கள் பிராமணரிலிருந்து தேவதையாக உடலாலும் உயிராலும் தூய்மையாக ஆகின்றீர்கள். சிருஷ்டி சக்கரம் முழுவதிலும் யாருமே உடலாலும் உயிராலும் தூய்மையானவர் ஆவது இல்லை. ஆத்மாவால் தூய்மை ஆவார்கள், ஆனால் உடல் தூய்மையானதாக கிடைக்காது. அத்தகைய முழுமையான தூய்மையை இப்பொழுது நீங்கள் அனைவரும் கையாளுகின்றீர்கள். உற்சாகமாக சொல்கின்றீர்களா? உற்சாகமாக என்ன சொல்கிறீர்கள்? நினைவில் உள்ளதா? நினைவு செய்யுங்கள். அனைவரும் உலமாற சொல்கின்றீர்கள், அனுபவத்துடன் சொல்கிறீர்கள். தூய்மை எங்களது பிறப்புரிமை. பிறப்புரிமை சுலபமாக கிடைக்கிறது. ஏனென்றால் தூய்மை உண்மையை பெறுவதற்காக நீங்கள் அனைவரும் முதலில் தனது சத்திய சொரூபமான ஆத்மாவை தெரிந்து கொண்டீர்கள். தனது சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர் சத்குருவை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். தெரிந்தும் விட்டது, அடைந்தும் விட்டீர்கள். எதுவரையில் ஒருவர் தனது உண்மையான சொரூபம் மற்றும் உண்மையான தந்தையை தெரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை முழுமையான தூய்மை மற்றும் சத்தியத்தின் சக்தி வர இயலாது. நீங்கள் அனைவரும் உண்மை மற்றும் தூய்மை சக்தியின் அனுபவம் செய்தவர்கள்தானே? அனுபவிதானே? அனுபவியா? இவர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் யதார்த்தமான முறையில் தனது சொரூபத்தையோ தன் தந்தையின் யதார்த்த சொரூபத்தையோ தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அனைவரும் இப்பொழுது தூய்மையை யதார்த்தமான முறையில் சுலபமாக கடைபிடித்தால் இதன் பலனாக தேவதைகளின் தூய்மை இயல்பாக இயற்கையாக உள்ளது. அத்தகைய இயல்பான இயற்கையை நீங்களே பெறுகிறீர்கள். ஆகவே தூய்மையும் சத்தியத்தின் சக்தியும் இயல்பான இயற்கையாக வந்துவிட்டதா என சோதனை செய்யுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தூய்மை எனது பிறப்புரிமை என கருதுபவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பிறப்புரிமையா? முயற்சி செய்ய வேண்டியுள்ளதா? முயற்சி செய்ய வேண்டியது இல்லைதானே? சுலபம்தானே? ஏனென்றால் சுலபமாக கிடைப்பதுதான் பிறப்புரிமை. கடினமாக இருக்காது. உலகினர் இயலாது என்பார்கள், ஆனால் நீங்கள் முடியாததையும் சுலபமாக ஆக்கிவிட்டீர்கள். புதியதாக வந்துள்ள குழந்தைகள், முதல் முறையாக வந்திருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். புதிய குழந்தைகள் வந்துள்ளீர்கள், நல்லது. முதல் முறையாக வந்துள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் பாப்தாதா சொல்கிறார், தாமதமாக வந்துள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
தாமதமாக வந்துள்ளீர்கள், ஆனாலும் மிக தாமதமாக வரவில்லை. மேலும் புதிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் வரதானம் கடைசியில் வந்தாலும் வேகமாக முன்னேறி விரைவாக முதல் டிவிஷனில் வந்துவிடலாம். முதல் நம்பர் அல்ல, முதல் பிரிவில் வரலாம். ஆகவே புதிய குழந்தைகளுக்கு அவ்வாறு முதலில் வரும் அளவிற்கு தைரியம் உள்ளதா? கைகளை உயர்த்துங்கள், பாருங்கள். தொலைக்காட்சியில் உங்கள் கைகள் தெரிகிறது. தைரியம் உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள். தைரியம் இருந்தால் தந்தையின் உதவி எப்போதும் இருக்கும். ஆனால் பிராமண பரிவாரத்தில் அனைவரது சுப பாவனையும் சுபமான விருப்பங்களும் உங்கள் அனைவருக்கும் பாப் தாதா மற்றும் பரிவாரத்தின் சார்பாக மீண்டும் பல மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முதல் முறையாக வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி இருக்கிறதல்லவா? பாப் தாதா வதனத்தில் தாதியுடன் ஒரு ரிசல்ட்டை பார்த்தார். என்ன முடிவை பார்த்தார்? நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள், நாம் எஜமானன் மற்றும் பாலகன் என்பதை ஏற்றுக்கொண்டீர்கள் தானே? அனைவரும் கைகளை உயர்த்துங்கள். சிந்தித்து கைகளை உயர்த்துங்கள். அப்படியே உயர்த்தி விடாதீர்கள். கணக்கு தர வேண்டும். நல்லது. கைகளை கீழே போடுங்கள். பாப் தாதா பார்க்கிறார். பாலகன் என்ற நம்பிக்கை, பெருமிதம் சுலபமாக உள்ளது. ஏனென்றால் பாலகனானதால் தான் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி என்று சொல்கிறீர்கள். மேலும் நாள் முழுவதும் என்னுடைய பாபா, என்னுடைய பாபா என்பது நினைவில் வருகிறது. மறந்தாலும் இடையிடையே நினைவு வருகிறது. சேவையிலும் பாபா பாபா என்ற சொல்லை இயல்பாக வாயிலிருந்து வெளிப்படுகிறது. பாபா எனும் சொல் வரவில்லை என்றால் ஞானத்தின் தாக்கம் இல்லை என்பதாகும். நீங்கள் செய்யும் சேவை எதுவாக இருந்தாலும் சொற்பொழிவு, பட விளக்கம், விதவிதமான தலைப்பில் பேசுவீர்கள். எதுவாக இருந்தாலும் உண்மையான சேவையின் பலன் கேட்பவரும் நானும் இறைவனின் குழந்தை என்பதை அனுபவம் செய்ய வேண்டும். அவர்கள் வாயிலிருந்து பாபா பாபா எனும் சொல் வெளிப்பட வேண்டும். இங்கு ஏதோ சக்தி உள்ளது என்று சொல்லக்கூடாது. நன்றாக உள்ளது என்பது அல்ல, எனது பாபா என்பதை அனுபவம் செய்ய வேண்டும். இதுவே சேவையின் உடனடி பலனாகும். பாலகன் எனும் நம்பிக்கை, பெருமிதம் நன்றாகவே உள்ளது. ஆனால் எஜமானன் எனும் நம்பிக்கை, பெருமிதம் வரிசைப்படியாக உள்ளது. பாலகனும் எஜமானும் எனும் உணர்வு நடைமுறையில், நடத்தை மற்றும் முகத்தில் சில சமயம் தெரிகிறது, சில சமயம் குறைகிறது. உண்மையில் நீங்கள் இரட்டை எஜமானர்கள். ஒன்று பாபாவின் பொக்கிஷங்களுக்கு எஜமானன். அனைவரும் பொக்கிஷங்களுக்கு எஜமானன் தானே. மேலும் தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துள்ளார். சிலருக்கு லட்சம், சிலருக்கு 1000 என்று அல்ல. அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷமும் அளவு இல்லாமல் கொடுத்துள்ளார், குறைவாக அல்ல. பாப்தாதா அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷமும் ஒரே அளவில் கொடுத்துள்ளார். இரண்டாவது, சுயராஜ்ய அதிகாரி நீங்கள். எனவே பாப்தாதா பெருமையுடன் சொல்கிறார், எனது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை. நீங்கள் ராஜா குழந்தைகள் தானே, பிரஜைகள் அல்ல. ராஜயோகியா, பிரஜாயோகியா? ராஜயோகி தானே. ஆக சுயராஜ்யத்தின் அதிகாரி. ஆனால் பாப்தாதா தாதியுடன் முடிவை பார்த்தார். அதில் பாலகன் எனும் பெருமிதம் எவ்வளவு அதிகமாக உள்ளதோ அதைவிட குறைவாகவே எஜமானன் எனும் பெருமிதம் உள்ளது. ஏன்? சுயராஜ்யத்தின் அதிகாரி எனும் பெருமிதம் எப்பொழுதும் இருந்தது என்றால் இடையிடையே வருகின்ற தடைகள் வராது. பொதுவாக பார்க்கும் பொழுது இன்னல்கள், தடைகள் வருவதற்கான ஆதாரமே மனம்தான். அது இன்னல்களுக்கு ஆளாகிறது. எனவேதான் பாப் தாதாவின் மகா மந்திரமும் மன்மனாபவ என்பது ஆகும். தனது உடல் தனது செல்வம் அல்ல,
மன்மனாபவ. சுயராஜ்யத்தின் எஜமானன் நீங்கள் என்றால் மனம் எஜமானனாகாது. மனம் உங்களது சேவகன், ராஜா அல்ல. ராஜா என்றால் அதிகாரி. அடிமையை ராஜா என்று சொல்ல முடியாது. ரிசல்ட்டில் என்ன பார்த்தார்? மனதிற்கு எஜமானன், நான் ராஜ்ய அதிகாரி. இந்த நினைவு, இந்த ஆத்ம நிலை குறைவாக உள்ளது, எப்பொழுதும் இருப்பது இல்லை. முதல் பாடம்தான். நீங்கள் படித்த முதல் பாடம் என்ன? நான் ஆத்மா, பரமாத்ம பாடம் இரண்டாவது. ஆனால் முதல் பாடம் நான் எஜமானன், ராஜா. இந்த கர்ம இந்திரியங்களின் அதிகாரி ஆத்மா, சக்திசாலியான ஆத்மா. அனைத்து சக்திகளும் ஆத்மாவின் இயல்பான குணங்கள். பாப்தாதா பார்க்கிறார், நான் யார், எப்படிப்பட்டவன்? இந்த இயல்பான ஆத்மஸ்வரூபம். நினைவில் நிற்பது, நடப்பது, செயல்படுவது, முகத்தின் மூலம் அனுபவம் செய்வது, இன்னல்களை ஒதுக்குவது, இவற்றில் கவனம் இப்பொழுது குறைவாக உள்ளது. நான் ஆத்மா என்பது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ஆத்மா? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பது நினைவு இருந்தால் எந்த இன்னல் போன்ற தடைகளுக்கு எதிரில் வருவதற்கான சக்தியே இருக்காது. இப்பொழுது முடிவில் ஏதேனும் தடை, இன்னல் தென்படுகிறது, தெரிகிறது. ஆனால் நடத்தை மற்றும் முகத்தில் நம்பிக்கையின் பெருமிதம், ஆன்மீக பெருமை மேலும் தென்பட வேண்டும். இதற்கான எஜமானன் எனும் பெருமிதத்தை மீண்டும் மீண்டும் சோதனை செய்யுங்கள். சோதனை செய்வதற்கு ஒரு நொடி போதும். செயல் செய்தாலும், எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுதும் எஜமானன் எனும் அதிகார தன்மையுடன் கர்ம இந்திரியங்கள் மூலம் செயல்படக்கூடிய கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆளுமை சக்தியும் உள்ள ஆத்மா நான் என நினைத்து ஆரம்பித்தேனோ அல்லது சாதாரண செயலை ஆரம்பித்தேனா? இந்த நினைவுகளுடன் செயலை ஆரம்பிப்பது, சாதாரணமாக செயலை ஆரம்பிப்பது, இதற்கு இடையே அதிகமான வேறுபாடு உள்ளது. சாதாரண ஒரு பதவியில் உள்ளவர்கள் செயலை செய்யும் பொழுது அவர்களது இருக்கையில் நிலையாக அமர்ந்து செயல்படுகிறார்கள். அவ்வாறே தனது எஜமானன் எனும் தன்மையுடன் சுயராஜ்ய அதிகாரியின் இருக்கையில் அமர்ந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். இந்த எஜமானன் எனும் அதிகாரத்தின் சோதனையை மேலும் அதிகரியுங்கள். இந்த எஜமானன் அதிகார தன்மையின் அடையாளம் எப்பொழுதுமே ஒவ்வொரு செயலும் டபுள் லைட் நிலையில் மகிழ்ச்சியுடன் அனுபவமாகும். வெற்றி சுலபமாக அனுபவமாகும். இதுவரையிலும் கூட ஆங்காங்கே அதிகாரிக்கு பதிலாக அடிமையாகிறார்கள். அடிமையின் அடையாளம் என்ன? மீண்டும் மீண்டும் சொல்வார்கள், எனது சம்ஸ்காரம் விரும்பவில்லை, ஆனால் எனது சம்ஸ்காரம், எனது இயல்பு, எனது சுபாவம். பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், எனது சம்ஸ்காரம், எனது இயல்பு என்று சொல்கிறீர்களே, இந்த பலவீனமான சம்ஸ்காரம் உங்களுடையதா, எனது சுபாவமா? இது இடையில் வந்த ராவணனுடைய சுபாவம். ராவணன் கொடுத்தது, அதை எனது என்று சொல்வதே தவறு. பாபாவின் சுபாவம் எதுவோ அதுவே உங்களது சம்ஸ்காரம். இவ்வாறு எனது எனது எனும்போது அது அதிகாரியாகி நீங்கள் அடிமையாகின்றீர்கள். தந்தைக்கு நிகராக ஆக வேண்டும் என்றால் அது எனது சம்ஸ்காரம் அல்ல, பாபாவின் சம்ஸ்காரம் எதுவோ அதுவே எனது சம்ஸ்காரம். பாபாவின் சுபாவம் என்ன? உலக நன்மை செய்யக்கூடிய சுபாவம். நல் விருப்பம் வைப்பவர். அந்த சமயம் பாபாவின் சுபாவத்தை எதிரில் கொண்டு வாருங்கள். தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறது. ஆனால் ராவணனுடைய லட்சணம் இருக்கிறது, கலப்படமாகிறது. பாபாவின் சம்ஸ்காரம் சில, எனது போன பிறவியின் சம்ஸ்காரம் சில. இரண்டும் கலந்தால் இடையூறு ஏற்படுகிறது. எப்படி? அது அனைவருக்கும் தெரியும். மனம், புத்தியின் எண்ணம் மற்றும் செயலால் சுபாவம் அமைகிறது. முதலில் மனம் நினைக்கிறது, புத்தி உதவி செய்கிறது, பிறகு நல்லதோ கெட்டதோ அது சுபாவமாக ஆகிவிடுகிறது.
பாப்தாதா தாதியுடன் முடிவை பார்க்கும் பொழுது எஜமானன் எனும் இயல்பான பெருமிதம் பாலகன் எனும் பெருமிதத்துடன் ஒப்பிடும் பொழுது குறைவாகவே உள்ளது. எனவே சமாதானம் செய்வதற்காக யுத்தம் செய்ய வேண்டியிருப்பதை பாப்தாதா பார்க்கிறார். பிராமணர்கள்தான் இடையிடையே போர் புரியும் ஷத்திரியனாகிறார்கள். ஷத்திரியனாக கூடாது. பிராமணன் தேவதையாக வேண்டும். ஷத்திரியர்கள் அதிகமாக வருவார்கள். அவர்கள் பின்னால் வருவார்கள். நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள். முடிவை கேட்டீர்களா? எனவே மீண்டும் மீண்டும் நான் யார் என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். இருக்கின்றீர்கள் என்பது அல்ல, அதன் நினைவின் சொரூபத்தில் இருங்கள். சரியா? நல்லது. ரிசல்ட்டை கேட்டீர்கள். இப்பொழுது இன்னல், தடை, வீண் எண்ணம், பதட்டம், வீண் செயல், வீணான சம்பந்தம், வீணான நினைவு, இந்த அனைத்து பெயரையும் அழியுங்கள், அழிக்க வையுங்கள். சரிதானே? செய்வீர்களா? செய்வோம் என்றால் திடமான எண்ணம் எனும் கைகளை உயர்த்துங்கள். இந்த கைகளை உயர்த்துவது சாதாரணமாக விட்டது. எனவே கை உயர்த்த சொல்லவில்லை. மனதில் திடமான எண்ணம் எனும் கைகளை உயர்த்துங்கள். இந்த உடலில் கை அல்ல, அது அநேகம். எப்பொழுது அனைவர் மனதிலும் திடமான எண்ணம் எனும் கை உயருமோ அப்பொழுதே உலகின் மூலை முடுக்கெல்லாம் அனைவரது மகிழ்ச்சி எனும் கை உயரும். நமது சுக வள்ளல், அமைதியின் வள்ளல் தந்தை வந்துவிட்டார் எனும் முழக்கம் எழுப்பினீர்களா? உறுதியா? ஆசிரியர்கள் எழுப்பினீர்களா? பாண்டவர்கள் எழுப்பினீர்களா? உறுதியா? நல்லது. தேதி குறித்தீர்களா? தேதி குறிக்கவில்லையா? எவ்வளவு நாட்கள் வேண்டும்? 1 வருடமா? 2 வருடமா? எத்தனை வருடம் வேண்டும்? பாப்தாதா கூறுகிறார், அவரவர் தனது சக்திக்கு ஏற்ப, முன்னேற்றத்தின் வேகத்திற்கு ஏற்ப முழுமையெனும் நாளை தனக்குத்தானே குறியுங்கள். பாப்தாதா இப்பொழுதே செய்யுங்கள் என சொல்வார். ஆனால் அவரவர் சக்திக்கு ஏற்ப, முயற்சிக்கு ஏற்ப தேதி குறித்து, சமயத்திற்கு ஏற்ப மனம், சொல், செயல் சம்பந்தத்தில் நிலையின் முன்னேற்றம் எப்படி உள்ளது என சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் தேதி குறித்து விட்டால் தானாகவே கவனம் செல்லும். மேலும் நாலாபுரத்திலும் அனைவரிடமிருந்தும் செய்திகளும் வந்தன, இமெயிலும் வந்தன. பாப்தாதாவிடம் இமெயில் வருவதற்கு முன்பாகவே வந்து சேர்ந்து விடுகிறது. உள்ளம் எனும் இமெயில் மிகவும் வேகமானது. அது முதலில் வந்து விடுகிறது. யாரெல்லாம் அன்பு நினைவுகள், தனது மனநிலை குறித்து, சேவை குறித்து செய்தி அனுப்பினீர்களோ அவற்றையெல்லாம் பாப்தாதா ஏற்றுக்கொண்டார். அனைவரும் அன்பு நினைவுகளை மிகுந்த ஊக்கம், உற்சாகத்துடன் அனுப்பியுள்ளீர்கள். அவர்கள் அனைவருக்கும் பாப்தாதா உள்நாடு, வெளிநாடு எங்கும் பதிலுக்கு அன்பு நினைவுகள், ஆசிகளுடன் அன்பும் சக்தியும் நிறைந்த பேரொளியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அனைத்தும் கேட்டீர்கள். கேட்பது எவ்வளவு சுலபமோ அவ்வாறே கேட்பதிலிருந்து விடுபட இனிய அமைதியான மனநிலையில் தான் விரும்பிய பொழுது எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் எஜமானனாகி முதலில் மனதிற்கு எஜமானனாகுங்கள். எனவேதான் மனதை வென்றவர் உலகை வென்றவர் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது கேட்டீர்கள், பார்த்தீர்கள். ஆத்மா ராஜா ஆகி மனம், புத்தி, சம்ஸ்காரத்தை தனது கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? மனம், புத்தி, சம்ஸ்காரம் மூன்றிற்கும் எஜமானனாகி கட்டளை பிறப்பியுங்கள். இனிய அமைதி என்று கட்டளையிட்ட மாத்திரமே அதிகாரிக்கு மூன்றும் கட்டுப்படுகிறதா? இப்பொழுதே அதிகாரி எனும் மனநிலையில் நிலை பெறுங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள எப்பொழுதும் சுயமரியாதையில் உள்ளவர்கள், சத்தியத்தின் சக்தி சொரூபங்கள், தூய்மையின் வெற்றி சொரூபங்கள், என்றென்றும் ஆடாது அசையாது உறுதியாக இருக்கும் அனுபவசாலிகள், தன்னை மாற்றி உலகை மாற்றக்கூடியவர்கள், எப்பொழுதும் அதிகாரி மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை மூலமாக அதிகாரத்தை பெற்றுக்கொண்டே நாலாபுறமும் உள்ள பாப்தாதாவின்
அன்பான அதிர்ஷ்டம் வாய்ந்த ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உளப்பூர்வமான ஆசிகள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: தன்னைத்தானே மாற்றியமைத்து உலகிற்கு ஆதாரமூர்த்தியாகி உயர் பதவிக்கு அதிகாரி ஆகுக. விளக்கம்: உயர் பதவி பெற பாப்தாதாவின் அறிவுரை இதுவே. முதலில் தன்னை மாற்றுங்கள். தன்னை மாற்றுவதை விடுத்து இன்னல்களும் பிற ஆத்மாக்களும் மாற வேண்டும் என நினைப்பது. இவர் மாறட்டும், இவர் உதவி செய்யட்டும் என்று ஏதேனும் ஆதாரத்தை தேடினால் அதன் பலனும் ஆதாரத்திலேயே அமையும். எவ்வளவு பேர் ஆதாரமாக இருந்து மாற்றுவார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சேமிப்பின் கணக்கின் பங்கு சென்று சேரும். எனவே நானாகவே என்னை மாற்றிக்கொள்வேன் எனும் லட்சியத்தை எப்பொழுதும் வையுங்கள். நானே உலகின் ஆதாரமூர்த்தியாக ஆவேன். ஸ்லோகன்: குழுவில் ஊக்கம் உற்சாகத்துடன் உயர்ந்த எண்ணங்களின் வெற்றியும் இணைந்தே உள்ளது. அவ்யக்த இஷாரா: அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். பலவீனமான ஒருவருக்கு குளுக்கோஸ் ஏற்றி சக்தியூட்டுவதை போன்று தன்னை உடலில் இருந்து விடுபட்ட அஷரீரி ஆத்மா என உணரும்போது இந்த சாட்சி நிலை சக்தி நிரப்புகிற வேலையை செய்கிறது. எவ்வளவு நேரம் சாட்சி நிலையில் இருப்பீர்களோ அவ்வளவு நேரம் தந்தையின் துணையும் நினைவிற்கு வரும். அதாவது தந்தை துணையாக உள்ளார்.